ரீசென்ட் டைம் வந்து ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஏன்னா வின்டர் சீசன் அப்படின்னாலே லாங் ஹேரோ, ஷார்ட் ஹேரோ, திக் ஹேரோ, தின் ஹேரோ கண்டிப்பாக ட்ரைனஸ் நம்ம நல்லா ஃபேஸ் பண்ணுவோம். பட் இந்த வின்டர் சீசனுக்கு நான் சூப்பரான ஒரு ஷாம்பூ வச்சு ஓவர் கம் பண்ணியிருந்தேன். இது வந்து ப்ரொமோஷ்னல் அந்த மாதிரி கிடையாது. இது கம்ப்ளீட்லி என்னோட பர்சனல் ஃபீட்பேக். அண்ட் இப்போ அமேசானில் வந்து வேலண்டைன்ஸ் டே சேல் கூட போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ப்ராடக்ட்க்கு மினிமம் 40% ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த சேல் இப்போ லைவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நல்ல ஆஃபரில் டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பை த வே இந்த ஹேருக்கு நான் அப்படி என்ன ஷாம்பு யூஸ் பண்ணேன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் வந்து வீடியோ பண்ணப்போ நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ட்ரை பண்ணேன். இந்த ப்ராடக்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பேர் அனாட்டமியோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இது வந்து டேண்ட்ரஃபை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுது. பட் நம்ம வந்து ஒரு மெயினான விஷயத்தை எப்போவுமே நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் அதே தப்பு பண்ணியிருக்கேன். ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக டேண்ட்ரஃப் கிளியர் அவுட் பண்ணிவிடும். பட் ஹேரை வந்து நம்ம ஸ்கேல்ப்பை கண்டிப்பாக மாய்ஸ்சர் பண்ணணும். ஸோ நான் அதுக்குன்னு சொல்லிட்டு ஹேர் பாம் வாங்கியிருந்தேன் நேட் ஹேபிட்டோடது. இப்போது அதே பிராண்ட்லேயே வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் இல்லாமல் அல்ட்ரா ஸ்மூத்னிங் சொல்லிட்டு பேர் அனாட்டமியோட ஷாம்பு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம ஈவன் தோ என்னதான் நம்ம ட்ரைனஸ் டேண்ட்ரஃப் இருந்தாலுமே எவ்ரி வீக்குமே நம்ம வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ், சில பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அப்படின்னா வந்து வீக்லி ட்வைஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ்னு சொல்லிட்டு ஹேர் பாத் எடுப்பாங்க. டிபெண்ட் ஆன் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும். நான் வந்து 2 டைம்ஸாவது கண்டிப்பாக வந்து ஹேர் பாத் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம மந்த்லி வந்து கிட்டத்தட்ட 4 to 8 டைம்ஸ் எல்லா டைம்லையும் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது இன்னும் ரொம்ப ட்ரைனஸாக வந்து டெவலப் பண்ணிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணேன், 2 டைம்ஸ் மட்டும் டேண்ட்ரஃப் ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் இந்த அல்ட்ரா ஸ்மூத் அந்த பேர் அனாட்டமியோட ஷாம்பு ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஸோ ஹேருக்கு மட்டும் அதுக்கு ஈவன் வந்து நம்ம ஸ்கின்னுக்குமே நல்ல ஒரு பாடி பட்டர் ஒரு பாடி வாஷ் ட்ரை பண்ணலான்னு தோணும்போது டவ் வந்து நல்ல ஒரு சாய்ஸாக இருந்தது. நல்ல ரிசல்ட்ஸுமே இருக்குது. ஏன்னா இது எனக்கு நான் வந்து ட்ரைனஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸஸாக நல்லாவே இருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுறீங்க, ஸோ அபவ் 35+ அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய ஆக்னி, பிக்மெண்டேஷன், ட்ரைனஸ்ஸு, இல்லைனா ஹெவி ஆயிலின் எல்லாமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் த ஹார்மோனல் சேஞ்சஸ் அதை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக கேர் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நீங்களும் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைடு இயரிங்ஸ் வந்து வாங்கிட்டீங்களே, ஏன் ஹால் வீடியோ போடல என்கிட்ட 2 பேர் கேட்டிருந்தீங்க. நான் சிங்கிள் ஸ்டோன் இயரிங் தான் இப்போ போட்டிருக்கேன். இதுக்கு செகண்ட் இயரிங் பண்ண அளவுக்கு இல்லைங்க ஹெலிக்ஸ் பார்ட். அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப க்யூர் ஆகிறதுக்கும் லேட் ஆகுது. மேபி கன் ஷாட் பண்ணதுனால அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு சிங்கிள் ஸ்டோன் தான் போட்டிருக்கேன். நான் கண்டிப்பாக போட்டதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் வேறு இயரிங்ஸு. அண்ட் இந்த பேங்கிள் என்னோடய ரீசன்ட் டைம் கிஃப்ட் ஃப்ரம் மை மாமியார். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஹேண்ட்மேட் பேங்கிள். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. அதுலேயும் இப்போ தங்கம் வைக்கிற வேலைக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட்டு. ரொம்ப அழகாக இருந்தது அந்த பேட்டர்ன். கிட்டத்தட்ட அது கோல்டு மாதிரியே லுக் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜஸ் ஆஃப் இயரிங்ஸ்னு சொல்லலாம். இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு பர்ஃபெக்டான ஒரு கிஃப்ட்டு. வேலண்டைன்ஸ் அப்படின்னாலே வந்து லவ்வர்ஸ் தான் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை, யாருக்கு வேணால் வந்து பிடிச்சவங்களுக்கு நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஐ திங்க் அரௌண்டு 295 அந்த மாதிரி தான் இருந்தது ப்ரைஸ் ரேஞ்சு. இதில் நிறைய பேட்டர்ன், இந்த பவாலி டைப்பில் இயரிங் சொல்லுவாங்கள்ல, அந்த ஹூப் டைப்பில் மாடல் அந்த மாதிரி தான் வரும். அதில் நிறைய வந்து பிளெயின் பீட்ஸ் வச்சது, நிறைய ஸ்டோன் வச்சதுன்னு சொல்லிட்டு நிறைய பேட்டர்ன் இருக்குது. நான் இதில் ஸ்டோன் வச்சதே வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சிம்பிள் அண்ட் நீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 3 ஸ்டோன் வச்சு ஹேங்கிங் வர மாதிரி தான் ஒரு ஹெலிக்ஸ் பார்ட்டில் போடுறதுக்கு வாங்கியிருக்கேன். பட் எனக்கு இன்னும் அது க்யூர் ஆகலை. ஒரு காது க்யூர் ஆகிடுச்சு, பட் இன்னொரு காது வந்து இன்னும் க்யூர் ஆகவே இல்லை. அது ரொம்பவே டைம் எடுக்குதுங்க. கண்டிப்பாக கன் ஷாட் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க ஹெலிக்ஸ் பார்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா. தயவு செஞ்சு எவ்வளோ வலிச்சாலும் அந்த கையிலே காது குத்துவாங்க இல்லையா, ஸோ அதுதான் பெஸ்ட்டு. அது ஒரு 1 மந்த்லேயே பர்ஃபெக்டாக க்யூர் ஆகிடும். பட் கன் ஷாட் ப்ளீஸ் அது போகவே போகாதீங்க. இதை நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். அதுவும் நீங்கள் அந்த ஹெலிக்ஸ் பார்ட்டில் பண்ணுறீங்கன்னா கன் ஷாட் வந்து ப்ரிஃபரபிளே கிடையாது. அண்டு இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஃப்ரம் பியூரா பிராண்டோடது. சூப்பராக இருக்கும் இந்த இயரிங்ஸு. இதுலேருந்து இப்போ நீங்கள் கோல்டு டிப் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் ஜுவல்லரிஸ்லாம் விற்பாங்க. அதாவது அது வந்து கோல்டு லுக்லேயே இருக்கும். கலர் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் இதெல்லாமே. இவங்களோட இப்போ நிறைய கைண்ட் ஆஃப் ஜுவல்லரிஸ் வந்து கலர் போகாமல் ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதுவுமே வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு குட்டி லாக் மாதிரி வரும். இதுவுமே இந்த ரிங் டைப்பு, கீழே ஒரு ஹேங்கிங் வந்திருக்கும். இப்போ நீங்கள் சைடு இயரிங்ஸ்லாம் போடுறீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டட்டோ ஒரு சின்னதாக ஹேங்கிங் வர மாதிரி போட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய குர்த்தீஸ்க்கு, வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு, சாரீக்கு அந்தளவுக்கு எடுத்து
எடுத்து கொடுக்காது. பட் குர்த்தீஸ்க்கெலாம் வந்து சிம்பிளாக போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு ஜீன் அண்ட் டாப் அந்த மாதிரி போடுறீங்கன்னா கூட இந்த குட்டியான இயரிங்ஸ் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஓப்பன் ஹேரில் இல்லை ஹை போனிலாம் போடும்போது அந்த இயரிங்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக எடுத்து கொடுக்கும். அண்ட் பை த வே இந்த குர்த்தா வந்து ஃப்ரம் இந்துவரா பிராண்ட் என்னோடய ஃபேவரட் பிராண்டுன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இது வந்து குர்த்தி வந்து நெக் பேட்டர்ன் ஃபுல்லாக கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி வந்திருக்கும். அண்டு இந்த சைஸ் நான் வந்து சூஸ் பண்ணது வந்து எஸ் சைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்டு என்னென்னா இவங்க குர்த்தீஸில் லென்த் ரொம்ப நல்லாயிருக்கும். லென்த் அண்ட் சீட்டிங் சைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பாட்டம் எல்லாமே செட் வைஸ் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, அப்புறம் சுடி வாங்கும்போது துப்பட்டா வாங்கினீங்களும் சரி, ஐ மீன் துப்பட்டாவோட வரக்கூடிய சுடி வாங்கினாலும் சரி, துப்பட்டாவோட லென்த் எல்லாமே சூப்பராக இருக்கும். பர்டிகுலர்லி இந்த குர்த்தியோட லென்த் ரொம்ப சூப்பராக இருந்தது. மஸ்ட் ட்ரை. இது கூட ஐ திங்க் அரௌண்ட் 699 அந்த மாதிரி வரும். பட் ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. இட் இஸ் நாட் அ சில்க்கு, நாட் காட்டன். ஒரு மாதிரி காட்டன் சில்க் ரெண்டுமே கம்பைன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சிம்பிளாக காலேஜ் வேர்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இதில் ஒரு 7-8 கலர் அவைலபிள் இருக்குது. இந்த ப்ராடக்ட் எதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பர்சனலாக வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கீழே மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி பார்ப்போம்.